தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பத்தக்கதாக திரள் கூட்டமான ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய வசனத்தை நாம் கற்றுக் கொடுத்து அவர்களை விசுவாசத்திலே ஊந்துவிக்கும்படியாக உறுதிப்படுத்தும்படியாகவும் சபையானது இன்னும் பெருகத்தக்கதாகவும் நம்மை தேவன் கருவியாக பயன்படுத்த நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். அதாவது இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இல்லாத பெரிய ஸ்லாக்கியம் நம்ம கொடுத்திருக்கிறார். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை அவர்களுக்கு விரும்பினாலும் கூட அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் நமக்கு தேவ வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. எனவே தேவன் நம்மகிட்ட அதிகமாக கணக்கு கேட்பார். இவ்வளவு சத்தியத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கிறியே, நீ மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயா, கீழ்ப்படிந்தாயா என்று சொல்லி நிச்சயமாய் கேட்பார். எனவே அதை நாம் மனதில் வைத்தவர்களாக இந்த வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எஸ்ரா புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சிலர் நினைக்கலாம், பழைய ஏற்பாடு நமக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்லி, புதிய ஏற்பாடு மட்டும் போதும் சொல்லி. அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்துக்கு தேவன் நமக்கு சொல்லும்படியாக எப்படி ஒரு நபர் ஒரு ஆள்கிட்ட பேசணும்னா 2 உதடுகள் தேவை. 2 உதடுகள் இருந்தால் தான் சரியா பேச முடியும். அதே மாதிரி தேவனுடைய உதடுகள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு முக்கியம், புதிய ஏற்பாடு முக்கியம். அதே போன்று பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாடு மறைந்து காணப்படுகிறது. நியூ டெஸ்டமென்ட் இஸ் ஹிடன் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட். அதே போன்று புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளியரங்கமாகிறது. The Old Testament is exposed in the New Testament. எனவே 2ஐயும் நாம் கற்றுக்கொள்வது அவசியம். ரோமர்ல பார்க்கிறோம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம், அது பழைய ஏற்பாட்டை குறிக்குது, அது எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எனவே நம்ம யாரும் பழைய ஏற்பாட்டை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. விசேஷமாக பழைய ஏற்பாடு நடந்த சம்பவங்கள் நமக்கு எச்சரிப்பா இருக்கிறது. நமக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு விசுவாசத்துல உறுதிப்பாட்டை நம்ம கொண்டு வருகிறது, நம்பிக்கையை கொண்டு வருகிறது. நம்முடைய தேவன் மாறாதவர். பழைய ஏற்பாட்டில் எப்படியாக வல்லவராக, சர்வ வல்லவராக தேவ ஜனங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்தாரோ, அதே மாறாத தேவன் புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எஸ்ரா புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் முன்பதாக அதனுடைய பேக்ரவுண்ட், பின்னணியை அறிவது மிக மிக அவசியம். தாவீது ராஜாவின் மகன் சாலமோன் ராஜா காலம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் ஒன்றாக இருந்தது. எல்லா 12 கோத்திரத்தாரும் பிளஸ் லேவி கோத்திரத்தாரும் ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனால் சாலமோன் ராஜாவின் காலத்துக்கு பிறகு அவன் மரணம் அடைந்த பின் அது 2ஆக பிரிந்து விட்டது. எப்படி என்றால், யெரொபெயாம் என்பவன் கலகம் பண்ணி அவனுடைய தலைமையில 10 கோத்திரத்தார் பிரிந்து சென்று விட்டாங்க. நீங்க 2 ராஜாக்கள் நாளாகமத்தை பார்த்தீங்கன்னா இந்த 2 மாறி மாறி வரும். இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம் சொல்லி. இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் 10 கோத்திரத்தார். அவங்களுக்கு முன்னொரு பேர் இஸ்ரவேல் ராஜ்யம் அல்லது வடக்கு ராஜ்யம். அவங்களுக்கு தலைநகர் சமாரியா. இந்த வடக்கு ராஜ்யத்தில் உள்ள அந்த 10 கோத்திரத்தார், அவங்களுக்கு வந்த ராஜாக்கள் எல்லாருமே தேவனுக்கு விரோதமா வாழ்ந்தாங்க. தேவனுடைய கட்டளைக்கு யாருமே கீழ்ப்படியல. அவங்க அப்படியே பின்னாட்கள்ல அசீரியரால் அவங்க சிறைபிடிக்கப்பட்டு அப்படியே அவங்க மற்ற இஸ்ரவேலர் அல்லாத மக்களோட அவங்க மிக்ஸ் ஆகி அவங்க பின்னால சமாரியர் என்று அழைக்கப்பட்டார்கள். 2வது ராஜ்யம் யூதா வம்சத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும். அது சாலமோனின் சந்ததியில அது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அதுலதான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். அந்த மகன் பேரு ரெகோபெயாம். அவன் தலைமையில 2 கோத்திரத்தார் பிரிஞ்சு போனாங்க, பிளஸ் லேவி கோத்திரத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி லேவி கோத்திரத்தார் கணக்குல சேர்க்கப்பட மாட்டாங்க. எனவே 10 கோத்திரத்தார் வடக்கு ராஜ்யம், 2 கோத்திரத்தார் யூதா அண்ட் பென்யமீன், அதோடு கூட லேவி கோத்திரத்தார். இவங்க தெற்கு ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டாங்க, அல்லது யூத ராஜ்யம். இவங்களுக்கு தலைநகரம் எருசலேம். இதை நாம் அறிந்திருப்பது மிக அவசியம். அடுத்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தத்துல 2 சிறையிருப்புகளுக்கு ஆளானாங்க. முதல் சிறையிருப்பு
இஸ்ரவேல் ராஜ்யம் என அழைக்கப்பட்ட 10 கோத்திரத்தார் அசிரியர்களால் அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு அப்படியே புறஜாதியார் அல்லது இஸ்ரவேலர்கள் அல்லாத மக்களோட மிக்ஸ் ஆகிட்டாங்க. மிக்ஸ் ஆகி அவங்க அப்படியே போயிட்டாங்க. திரும்ப அவங்க யூதா தேசத்துக்கு வரல. அவங்க பேர் தான் சமாரியர்கள். இந்த சமாரியர்களை யூதர்கள் மதிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் பார்க்கிறோம், யோவான் 4ஆம் அதிகாரத்துல வந்து அங்க அந்த சமாரிய பெண் கேட்கிறா, நீர் யூதனா இருக்க என்னிடத்தில் தண்ணீர் தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாம்? அதே மாதிரி இன்னொரு முறை ஒரு சமாரியர் கிராமத்து வழியா இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அந்த வழியா போறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு விரோதம் காணப்பட்டது. 2ஆம் சிறையிருப்பு யாருக்கு ஏற்பட்டதுன்னா, இந்த யூதா ராஜ்யத்துக்காரங்களுக்கு. இந்த யூதா, பென்யமீன், லேவி இவங்க வந்து பாபிலோனியர்களால் அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால. இந்த எஸ்ரா, நெகேமியா இந்த 2 புத்தகங்களும் இந்த 2ஆம் சிறையிருப்பின் கீழாக பாபிலோனுக்கு சென்ற அந்த யூத ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வருவதை பற்றி இங்க வரலாற்றாக படம் பிடித்து காட்டுகிறது. இந்த பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிந்திய காலத்து புத்தகங்கள் மொத்தம் 6. எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த புஸ்தகங்கள் தான் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து யூத ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்த பற்றிய வரலாற்றை பற்றி போறது, அவங்க மத்தியில் ஏற்பட்ட எழுப்புதலை பற்றி. இந்த 6 புத்தகங்களை 2 பிரிவா பிரிக்கலாம். வரலாற்று புத்தகம் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். தீர்க்க தரிசன புத்தகம் ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த எஸ்தர் வரலாறு எப்போ நடந்ததுன்னா, எஸ்ராவில் வந்து 2 குழுவாக யூத ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி வராங்க. முதல் குழு வந்து செர்பாபேல். 80 ஆண்டுகள் கழித்து 2வது குழு வந்து எஸ்ரா தலைமையில. இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்துல தான் எஸ்தர் சரித்திரம் நடைபெற்றது. அதை அறிந்திருப்பது மிக அவசியம். அடுத்து பாபிலோனுக்கு 3 முறையாக அவங்க நாடு கடத்தப்படுறாங்க. 3 குரூப்பா வெவ்வேறு காலகட்டத்துல. முதல் முறை வந்து நேபுகாத் நேச்சார் யோயாக்கீம ராஜாவாக எருசலேமில் வைத்துட்டு அவன் யாரெல்லாம் பிடிச்சிட்டு போறான்னா, தானியேல் உட்பட ராஜ வம்சத்தார், இந்த பெஸ்ட் பீப்புளை அவன் சிறைப்பிடிச்சு கொண்டு போறான். நேபுகாத் ராஜா கிமு 6605ஆம் ஆண்டு. 2வது குரூப் என்ன ஆகுதுன்னா, அந்த யோயாக்கீன் என்கிற அந்த 2 யூதா ராஜாக்களும் அகற்றப்பட்டு சிதேக்கியா ராஜாவாக நியமிக்கப்படுறான். அப்போ வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உட்பட பராக்கிரமசாலிகள், இராணுவ வீரர்கள், சண்டை போடுறவங்க, வணிகர்கள், கிராப்ட்ஸ்மேன், கைவினைஞர்கள் எல்லாரும் அவங்க பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறாங்க. அடுத்து 3வது குரூப் என்ன, ஒரு வருஷம் கழிச்சு இந்த சிதேக்கியா ராஜா அகற்றப்பட்டு கெதலியா வந்து அங்க யூதா ராஜ்யத்துக்கு அவன் அதிபதியாக்கப்படுறான். அப்போ கடைசி முறையா எருசலேமையும் அதை சுற்றிலும் உள்ளவங்க எல்லாரும் பாபிலோனுக்கு கொண்டு போடப்படுறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. சில ஏழைகள் அந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்க, வயல்களை பராமரிப்பதற்காக வேண்டி பாபிலோன் ராஜா வந்து அங்க அந்த யூதா ராஜ்யத்துல விட்டுட்டு மீதி எல்லாரையும் கொண்டு போயாச்சு. அதே மாதிரி எருசலேமுக்கு திரும்பி வருவதும் 3 முறை நடக்குது. எப்படியாக பாபிலோன் தேசத்துக்கு 3 குரூப்பா போனாங்களோ அதே மாதிரி திரும்பி வரும்பொழுதும் 3 முறை நடக்குது. 3 குரூப். முதல் குரூப் வந்து கோரேஸ் ராஜா பெர்சியா தேசத்துக்கு ராஜாவா இருக்கும் பொழுது தாவீதின் சந்ததியில் பிறந்த செருபாபேல் யூதர்களுக்கு தலைவராக இருக்கும் பொழுது சுமார் 50,000 பேர், எக்ஸாக்ட் நம்பர் வேணும்னா 49,897 பேர் திரும்பி வராங்க எருசலேமுக்கு. அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பலிபீடத்தை கட்டுறாங்க, ஆலயத்தை கட்டி எழுப்புறாங்க எருசலேமில். அடுத்து 80 ஆண்டுகள் கழித்து முதலாம் அர்தசஷ்டா ராஜா இருக்கும்போது ஆசாரியனாகிய எஸ்ராவின் தலைமையில் 1800 பேர் மட்டுமே திரும்பி வராங்க. இவங்க வந்து எஸ்ராவின் தலைமையில இந்த ஆராதனை முறைமை ஒழுங்கா வருது. லேவியர் வந்து அங்க ஆசாரியராக பணிபுரிறாங்க. அதுக்கு முன்னால வந்து லேவியர் வந்து அந்த சந்ததி அவங்க ப்ரூவ் பண்ண முடியல செருபாபேல் காலத்துல. 3வது முறை வந்து எப்போ வர்றாங்கன்னா, திரும்ப 14 ஆண்டுகள் கழித்து வந்து நெகேமியா காலத்துல அவங்க வரும்பொழுது கிராப்ட்ஸ்மேன் அவர் வந்து எருசலேமை சுற்றி இருந்த அந்த மதில் சுவர் வால்ஸ் அது வந்து இடிஞ்சு விழுந்து கடந்ததுனால அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே அதை கட்டுவதற்காக நெகேமியா
தலைமையில மக்கள் வந்து அதை செய்யறாங்க. இப்படி 3 குரூப்பா திரும்பி வந்தாங்க. சரி, இந்த எஸ்ரா புஸ்தகத்தை எழுதியவர் யாருன்னா எஸ்ரா. ஒரிஜினல் பழைய ஏற்பாட்டுல எஸ்ரா புஸ்தகமும் நெகேமியா புஸ்தகமும் சேர்ந்து ஒரே புஸ்தகமா இருக்குது. ஆனா பின்னாட்கள் அதை பிரிச்சுட்டாங்க. இந்த எஸ்ராவுக்கு சரியான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல. இவர் வந்து இல்கியா ஆசாரியன் ஐயா அவருடைய சந்ததியில பிறந்தவர். சிறையிருப்பின் காலத்துல அங்கே பாபிலோன் தேசத்துல அவர் ஆசாரியனாக பணிபுரிய முடியவில்லை. ஆனாலும் கூட அவர் வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக தன் நேரத்தை செலவழித்தார். எனவே எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அருளிய நியாயப்பிரமாணத்தில் எஸ்ரா தேறின வேதபாரகனாய் இருந்தார். வேதபாரகன்னா மற்றவங்க இந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லும் பொழுது இவர் எழுதுவார். வேதபாரகன், ஸ்கிரைப். இவர் ஒரு எழுப்புதல் வீரரும் சீர்திருத்தவாதியுமாக செயல்பட்டார். இந்த எஸ்ரா ஜனங்களுக்கு வேதாகமத்தை வாசித்ததினால் பெரிய எழுப்புதல் ஆரம்பித்தது. அது எஸ்ரா புஸ்தகத்திலையும் பார்க்கலாம், நெகேமியா புஸ்தகத்திலையும் பார்க்கலாம். எஸ்ரா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் தான் 1 நாளாகமம், 2 நாளாகமம், 119ஆம் சங்கீதம் 3ஐயும் இவர் தான் எழுதினார்னு சொல்லி கருதப்படுகிறது. இவர் அந்த யூதருடைய ஜெப ஆலயங்கள், சினகாக், அவங்கள இவர் தான் ஏற்படுத்தினாரு. பிறகு வந்து வேதபாரர்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு வரிசைப்படுத்தி கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் 39 புத்தகங்களை அவர் வந்து சரியானபடி அவர் ஒழுங்குபடுத்தி கொடுத்தாரு. அது மாதிரி 150 சங்கீதங்களையும் அவர் கிரமமா சரியாக அவர் வரிசைப்படுத்தினார். எனவே எஸ்ரா மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். இந்த எஸ்ரா புஸ்தகத்தினுடைய கருப்பொருள், தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. இது இந்த புஸ்தகத்துல 11 முறை குறிக்கப்பட்டுள்ளது. இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுதே எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. எனவே எஸ்ரா புஸ்தகம் முழுவதுமே, அவருடைய வரலாறு முழுவதுமே தேவன் முன்குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக நடந்த ஒரு காரியம். அதே மாதிரி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். அதே போன்று 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி. 26ஆம் வசனம். உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் படியேயும். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும். இதுதான் முக்கியமான ஒரு பிரேஸ், முக்கிய சொற்றொடர். இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு அவர்கள் நடுங்கினார்கள். அதைத்தான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மீண்டுமா வாசிக்கிறோம். நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம். ஏசாயாவில நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு சமுதாயத்திலையும் சபைகளிலும் பாவம் தண்ணீரை போல இருக்குது. பாவத்தை பாவம் என்று
கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பாவத்தை பாவம் என்று சொல்லுவதற்கு அங்கே ஊழியர்கள் இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு பயம், நடுக்கம் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு நடுக்கம் இருக்கிறதா? நமக்கு மேலுள்ள ஒரு அதிகாரி, மேலதிகாரி சொன்ன ஒரு வார்த்தைக்கு, ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோம், எவ்வளவு நடுங்குறோம், எவ்வளவு பயப்படுறோம். ஆனால் அதை விட சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வலோகத்தின் நியாயாதிபதி, அவருடைய வார்த்தையை எவ்வளவு நடுக்கத்தோடு நாம் கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாட்சி நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த முதலாம் திரும்புதலின் காலம் செருபாபேலின் தலைமையில் நடந்ததை பற்றி எரேமியா 70 ஆண்டுக்கு முன்னாலேயே அவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா முன்னறிவித்தார். எப்படியாக அந்த எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு அவருடைய ஜனங்கள் ஒரு தண்டனை நிமித்தம் சிறைப்பட்டு போவாங்கன்னு சொல்லி சொன்னாரோ, அதே கர்த்தர் அவங்க 70 வருஷம் கழிச்சு மீண்டுமாக வருவாங்க என்பதை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இந்த தேவனுடைய தண்டனையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பார்க்கும் பொழுது, முதலாவது அவர் ஒரு வறட்சியை, ஒரு பஞ்சத்தை வருவிக்கிறார். அல்லது அதுக்கப்புறம் நோய்களை, கொள்ளை நோயை அனுப்புறார். அவங்க கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது, அப்பமாவது திரும்ப மாட்டாங்களான்னு சொல்லி. கடைசியில அதே மாதிரி பகைவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட அங்கே அனுமதி கொடுக்கிறார். இந்த விதத்துல தேவன் தம்முடைய ஜனங்களை சிட்சிக்கிறார், அவங்க தம்பக்கம் வரமாட்டாங்களான்னு சொல்லி. ஆனா கடைசியில ஒரு பயங்கரமான தண்டனைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தங்களுடைய சொந்த தேசத்தில் இருந்து அவர்கள் சிறை கைதிகளாக வெளியே வேறு தேசத்துக்கு அவர்கள் அகதிகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். அதுதான் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிற மிக பயங்கரமான ஒரு தண்டனை என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையில தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவங்களை திரும்பி கூட்டுவன் சொல்றாரு. எனவே அதைத்தான் 2 நாளாகமத்துல பார்க்கும் பொழுது கரெக்டா ஆண்டவர் கணக்கு பண்ணி சொல்றாரு எல்லாத்தையும். 2 நாளாகமம் 36:21 கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு. கர்த்தர் சொல்றாரு, எரேமியா வாயினால சொன்னது எரேமியா, ஆனா சொன்னது கர்த்தர். தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. தேவன் கட்டளை கொடுத்திருந்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்க 7 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும், வயல்வெளிகள்ல நீங்க எதையுமே நீங்க பயிரிடக்கூடாது, அதை நீங்க காலியா விட்டுறணும், அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் சொன்னார். எப்படி வாரத்துல 7 நாள்ல ஒரு நாள் ஓய்வு நாள் சொன்ன மாதிரி 7 வருஷத்துக்கு ஒரு வருஷம் வயல்வெளிகளுக்கு ரெஸ்ட் கொடுக்க ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனா இவங்க ஃபாலோ பண்ணல, அது கீழ்ப்படியில. 7 வருஷம் தொடர்ந்து அவங்க என்ன செய்தாங்க, பயிரிட்டாங்க. எனவே ஆண்டவர் தண்டனையாக அங்க 70 ஓய்வு வருஷங்கள், 490 வருஷம் ஆச்சு. எனவே 490 வருஷத்துக்கு 70 ஓய்வு வருஷம் உண்டு. அதை அவர் என்ன செய்தாரு, அங்கே அவங்க தண்டனையாக கொண்டு வச்சு அவங்க வேற தேசத்துக்கு அவங்க சிறைக்கதிகளா பிடிக்க போறாங்க. எனவே கண்டிப்பாக என்னாச்சு, அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா நிலங்களுக்கும் அங்கே ஓய்வு கிடைத்தது 70 வருஷம். எரேமியா தீர்க்க தரிசனமாக உரைத்த காரியம் அங்க பார்க்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். மனுஷன் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடைக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்படி எரேமியா
தீர்க்க தரிசனமா வரைத்தது நிறைவேறும்படியாக எஸ்ரா நெகேமியா புத்தகங்கள்ல நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்கள் கீழ்ப்படியாம போகும்போது அவன் தண்டிக்கிறார். அதே வேளையில அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை சிக்ஷித்தாலும் அவருடைய கோபம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா தயவோ எண்ணிலடங்காத, கணக்கிட முடியாத அளவுக்கு இந்த தயவு அதிகம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாத தேவன். நான் செய்த பாவமோ அல்லது நீங்க செய்த பாவமோ அதுக்கு ஏற்ற தண்டனையை தேவன் கொடுத்திருப்பார் என்றால் இன்றைக்கு நம்ம இந்த உலகத்துல உயிரோடு இருக்க முடியாது. தேவனுடைய மிகுந்த கிருபையினால நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நம்ம தேவன் தண்டிக்கல. திரும்ப நம்முடைய அன்பின் கயிறுகளால் கம்மண்டை இழுக்கும் இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். அது பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரவேலின் வாழ்க்கையிலும் நிறைவேறிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து கோரேஸ் ராஜாவின் கட்டளைப்படி எருசலேமுக்கு திரும்பி வந்தனர். கிமு 537. கோரேஸ் ராஜாவை கண்ட்ரோல் பண்ணதும் கைட் பண்ணதும் ஆண்டவர் தான். அது பின்னால பார்க்கிறோம். ஆனால் கிமு 536 தான் அவங்க யூதா ஜனங்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. ஏனென்றால் பாபிலோனின் முதல் சிறையிருப்புக்கும் கிமு 605 ஆலயம் கட்டப்பட ஆரம்பித்தலுக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் சரியாக 70 ஆண்டுகள். நம்முடைய தேவன் கணக்கு போட்டா கரெக்டா செய்வாரு. அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்து முதலாம் திரும்புதலுக்கு காரணமான சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டான்சஸ். தானியலும் ஒரு பெரிய ரோல் இங்க பிளே பண்ணிருக்கிறார். அந்நாட்கள்ல பெர்சியா ராஜ்யம். பெர்சியா ராஜ்யம்னா இந்நாட்கள்ல ஈரான் என்று அழைக்கப்படுது. ஈரான் தேசம் தான் அந்நாட்கள்ல பெர்சியா ராஜ்யம், பெரிய எம்பையர். எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கலாம். இந்து தேசம் முதல் 100க்கு மேற்பட்ட நாடுகளை அது உள்ளடக்கியதா இருந்த பெரிய சாம்ராஜ்யம். அப்ப பெர்சியாவின் பிரதானியாக இருந்த தானியலின் காரியம் மேதியனாகிய தரியுவின் ஆட்சி காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ஆட்சி காலத்திலும் ஜெயமாக இருந்தது. எனவே பெர்சிய சாம்ராஜ்யத்தை நிறுவினதில் தானியேல் அரசியல் ரீதியாக தன் செல்வாக்கை பயன்படுத்தினார். ஏன்னா முதல்ல நேபுகாத் நேச்சார், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் தலைமையில தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போறாங்க யூதர்கள். ஆனா பின்னால இந்த பாபிலோன் ராஜ்யத்தை பெர்சியா ராஜா மேற்கொண்டார், ஜெயிச்சிருந்தார். எனவே பாபிலோன் தேசம் பெர்சியலுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருது. எனவே பெர்சியா சாம்ராஜ்யத்துக்குள்ள அங்கே பாபிலோனர்கள் வந்து விட்டாங்க. தானியேல் பாபிலோன் ராஜா இருக்கும் பொழுதும் அவர் பெரிய பதவியில இருந்தாரு, ராஜாவுக்கு பிடித்தமான பதவியில. தொடர்ந்து பெர்சியா ராஜா கண்ட்ரோல்ல வந்த பிறகும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இந்த தானியேல் தான் என்ன செய்தாரு, எருசலேமின் புஸ்தகத்துல எரேமியா புஸ்தகத்தை வாசித்து கண்டு கொண்டார். எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று. அது எப்பன்னா தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே. எனவே கிமு 538 ஆண்டு யூதா ஜனங்கள் எருசலேமுக்கு சென்று ஆலயத்தை கட்டும்படி கர்த்தரால் ஏவப்பட்ட கோரேசு ராஜாவின் மேல் தானியேலின் செல்வாக்கு மறைமுகமாக இருந்திருக்கும் என யூகிக்கலாம். கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலும் கூட தீர்க்கதரிசியாகிய தானியேல் செல்வாக்கு மிக்கவராக விளங்கினார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே மாதிரி தானியேல் 1 அதிகாரம் 21ஆம் வசனத்துல தானியேலின் கடைசி கால செயல்பாடுகள் கோரேசின் 3ஆம் ஆண்டில் நடைபெற்றவை என கூறாமல் கோரேசினுடைய 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான் என கூறுகிறது. எனவே இந்த வசனத்தின்படி கோரேஸ் ராஜா தன் 1ஆம் வருஷத்துல இஸ்ரவேல் மக்களை எருசலேமுக்கு திரும்பி செல்ல அனுமதித்தலில் தானியேலின் செல்வாக்கு உறுதிப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் ஒரு செஸ் பிளேயர் மாதிரி. அவர் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு கேரக்டரை வச்சு அவர் தன்னுடைய திட்டத்தை அவர் செயல்படுத்துறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு பாருங்க. தானியேல் ராஜ பரம்பரை, ஆனா அவன் ஒரு அகதியாக கொண்டு போகப்படுறான் பாபிலோன் தேசத்துக்கு. அது மட்டும் இல்ல, அவன் ஒரு அன்னகன் ஆக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கிடையாது. ஆனாலும் கூட அங்கே தேவன் அந்த தானியேலை பயன்படுத்தி தன்னுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார் தன்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில. உடைய தேவனுடைய ஞானம் பெரிய ஞானம், அதை ஆராய்ந்து அறிய முடியாது.
அதே மாதிரி தானியேலின் காலத்துல பாபிலோன் ராஜ்ய பாரம் நீக்கப்பட்டு பெர்சியா ராஜ்யம் வந்தாலும் கூட அந்த தானியேலின் செல்வாக்கு அங்க குறையவில்லை. எனவே நம்முடைய தேவன் ராஜாவினுடைய இருதயம் நீர்க்கால்களை போல இருக்க தேவனுடைய கரத்துல தம் சித்தத்தின்படியெல்லாம் அவர் திருப்புகிறார். அதற்கு ஏற்ற நபர்களை தேவன் பயன்படுத்துகிறார். அடுத்து கோரேசை பற்றி, இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு அந்த யூத ஜனங்களை பெர்சியாவில இருந்து எருசலேமுக்கு அனுப்பின, தட்டி எழுப்பி அனுப்பின அந்த கோரேசை பற்றி, அவன் பிறக்கிறதுக்கு 140 வருஷத்துக்கு முன்னாலேயே தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசி மூலமா வெளிப்பட்டிருக்கு. ரொம்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவன் பிறக்கிறதுக்கு, அவன் ஒரு புறஜாதிக்காரன், அவன் இஸ்ரவேலன் கிடையாது. ஆனா அவன் பிறக்கிறதுக்கு 140 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் அவனை குறித்த பிளானை வெளிப்படுத்துறார் ஏசாயா மூலமா. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். பாருங்க, கோரேஸ் அபிஷேகம் பண்ணது கர்த்தரா. அவனுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, தேசங்களை கீழ்ப்படுத்தி, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு, கோரேசனுடைய வலது கைய கர்த்தர் பிடித்துக் கொண்டு சொல்றாராம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நம்ம அடிக்கடி இதை வாக்கு தத்தமா நம்ம ஆண்டோட்ட சொல்லி ஜெபம் பண்றது உண்டுலாம். ஆனா ஆக்சுவலா இந்த பிராமிஸ் யார் கொடுக்கப்பட்டதுன்னா கோரேசை பற்றி தேவன் கொடுத்தது. அது மட்டுமல்ல, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கோரேஸ் ஒரு புறஜாதியான், இஸ்ரவேல் நல்ல அவன் பிறக்கிறதுக்கு 140 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் அவனுக்கு பெயர் வச்சுட்டாராம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இந்த கோரேச தேவன் கருவியாக பயன்படுத்தி தன்னுடைய ஜனங்களை 70 ஆண்டு வரும்போது அங்கே மீண்டும் அங்கே எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். சரி, இந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய சுருக்கம், 10 அதிகாரத்தின் சுருக்கத்தை நாம் தெரிந்திருப்பது அவசியம். அவர் பெரிய ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ. இதுதான் நமக்கு இந்த புஸ்தகத்தை நம்ம சரியா கற்றுக்கொள்ள நமக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல செருபாபேலின் தலைமையில பாபிலோன்ல இருந்து திரும்பி வராங்க. என்ன செய்யறாங்கன்னா, அங்கே பலிபீடம் கட்டுறாங்க, ஆலயத்தை கட்டுறாங்க எருசலேமில. அதுதான் முதல் 6 அதிகாரம். முதல் அதிகாரத்துல ஆலயம் சீரமைக்கப்பட்ட தரியூர் ராஜா கட்டளை கொடுக்கிறார். அடுத்து 2ஆம் அதிகாரத்துல செருபாபேலின் தலைமையில திரும்புறாங்க. 3வது ஆலயத்தை மறுபடியும் கட்டுறாங்க. 4வது அங்க தடை வருது, சத்துருக்கள் தடை பண்றாங்க. அப்போ நிறுத்தப்பட்டது. திரும்ப 5ஆம் 6ஆம் அதிகாரத்துல ஆலயத்தை மீண்டும் கட்டும் பணி புதுப்பிக்கப்படுதல். இங்க அதிகாரம் 1ல கோரேஸ் ராஜா, மன்னிக்கவும், ஆலயம் சீரமைக்கப்பட கோரேஸ் ராஜாவின் கட்டளை. அதை அவர் கரெக்ட் பண்ணிடுங்க நீங்க. சரி, அடுத்து 6 அதிகாரங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் 7 to 10. அது எஸ்ராவின் தலைமையில பாபிலோன்ல இருந்து திரும்புதல். இது சுமார் 80 ஆண்டுகள் கழித்து. அது சாப்டர்ஸ் 7 முதல் 10. எஸ்ரா தலைமையில வந்தது சுமார் 2000 பேர். அதிகாரங்கள் 7, 8ல எஸ்ராவின் தலைமையில் திரும்புதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் 9ல எஸ்ராவின் ஜெபம், இஸ்ரவேல் ஜனங்களின், இந்த யூத ஜனங்களின் மத்தியில காணப்பட்ட அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை குறித்து, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாததுனால அவர் என்ன செய்யறாரு, அவர் அழுது புலம்பி தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர் ஜெபம் பண்றார். ஒரு முக்கியமான ஜெபம் அதிகாரம் 9ல. 10ஆம் அதிகாரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு புறஜாதியிலிருந்து பிரியும்படியாக அவங்க கட்டளை கொடுக்குறாங்க, அதை நிறைவேற்றுறாங்க. இதுதான் இந்த எஸ்ரா புஸ்தகத்தினுடைய சுருக்கம். அதே வேளையில இந்த எஸ்ரா புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது அதோட சேர்ந்து ஆகாய், சகரியா
இந்த 2 தீர்க்கதரிசன புத்தகங்களையும் நம்ம சேர்த்து வாசிக்கணும். ஏன்னா அந்த ஆலயம் வந்து திரும்ப கட்டப்படும் போது இடையில ஸ்டாப் ஆகுது. சத்துருக்கள் வந்து தடை பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறாங்க. அவங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை சொல்றாங்க. அது பின்னால் நிறைவேறிட்டு அது பின்னால பார்க்கலாம். இப்படியாக இந்த ஆகாய் சகரியா 2 பேருடைய தீர்க்கதரிசன புத்தகத்தையும் நம்ம சேர்த்து வாசிப்பது மிக மிக நல்லது, அவசியம். அப்பதான் அந்த எஸ்ரா இதை நல்லா சரியாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து முதலாவது திரும்பல் நோக்கம், பர்பஸ். ஏற்கனவே பார்த்தபடி எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவெறினாலே அவன். அப்ப ஆண்டவர் கிரியை செய்றார், அவன்கிட்ட பேசுறாரு, அதுக்கு அவன் கீழ்ப்படிதான். கர்த்தர் ஏவினார்னா கட்டாயப்படுத்தான்னு சொல்லி அர்த்தம். அந்த எபிரேய பாத்திரனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் வந்து அவன் இருதயத்துல நீ கட்டாயம் இதை செய்யி, என் ஜனங்களை நீ எருசலேமுக்கு திருப்பி அனுப்புன்னு சொல்லி அங்கே கட்டளை கொடுத்தாரு. உடனே அதற்கு கீழ்ப்படிவதை நாம் பார்க்கலாம். அடுத்து என்னெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க திரும்பி வரும் பொழுது என்னத்தெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க, அது பெரிய லிஸ்ட் போட்டிருக்கு எல்லா விவரமும். 1ஆம் அதிகாரத்துல வந்து அப்போ நேபுகாத்நேச்சார் வந்து எருசலேமிலிருந்து என்ன செய்யறான், அவன் அந்த சாலமோன் ராஜா செய்து வச்சிருந்த எல்லாத்தையும் என்ன செய்யறான், அவன் கொள்ளையாடிட்டு வாரான். கொள்ளையாடிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில வச்சிருக்கிறான். அதைத்தான் வந்து அந்த பெல்சாசார் வந்து அவன் பயன்படுத்துறான். அப்போ அவனை தேவன் வந்து அவன் பதவியிலிருந்து நீக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி அவன் கொல்லப்படுறான். பார்க்கும் பொழுது அதை வந்து இந்த கோரேஸ் ராஜா திருப்பி கொடுக்கிறான். யார்கிட்ட கையில கொடுக்கிறான்னா, சேஸ்பாசாரிடத்தில், செருபாபேல், அந்த யூதாவின் அதிபதியாகிய செருபாபேல் இடத்துல கொடுக்கிறார். கரெக்டா ஒரு லிஸ்ட் போட்டு, பொன் தட்டுகள் 30, வெள்ளித்தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000, பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. இதையெல்லாம் என்ன செய்றாங்க, அங்கே செருபாபேல் தலைமையில அவர் பொறுப்பில் இவர் திருப்பி கொடுக்க சொல்றாரு. அப்ப அதை வாங்கிட்டு போறாங்க. இந்த 1ஆம் திரும்பல போறவங்க ஒரு பெரிய டெடிகேஷனோட, பெரிய அர்ப்பணிப்பு கூட தங்களுடைய உடல் உழைப்பையும் கொடுத்தாங்க, தங்களுடைய காணிக்கைகளையும் கொடுத்தாங்க, தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு. எஸ்ரா 1 அதிகாரம் முடிந்தது. இப்ப 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்துல யார் யாரெல்லாம் திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, டீடைல் லிஸ்ட். பெர்சியா ராஜாவாகிய கோரேசுடைய கட்டளைக்கு பிறகு செருபாபேல், யோசுவா இவங்க தலைமையில வராங்க. செருபாபேல் என்றால் பாபிலோனில் பிறந்தவன் என்ற அர்த்தம். அடுத்து நமக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, செருபாபேல் இயேசு கிறிஸ்துவனுடைய முன் சந்ததியாளர். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து செருபாபேல் சந்ததியில பிறந்தவர். நமக்கு நல்லா இருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லாது மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி பரம்பரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமினுடைய குமாரன், தாவீதின் குமாரன் சொல்லி அதுல செருபாபேல் பேரும் அதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான். இதுல ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் செருபாபேல் தான். செருபாபேல் அபியூதை பெற்றான். அபியூத் எலியாகாமை பெற்றான். இந்த பரம்பரையில தான் இயேசு கிறிஸ்து வாரார். யோசேப்பு பிறக்கிறாரு. இந்த யோசேப்பு தகப்பனாக கருதப்படுறாரு. அந்த பரம்பரையில இயேசு கிறிஸ்து வருவதை பார்க்கலாம். அதே மாதிரி லூக்கா 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததி ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். பைபிள்ல அது ரெக்கார்டு பூர்வமா எழுதப்பட்டிருக்கு. அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பைபிள் உண்மைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரூஃப். லூக்கா 3:27. யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா செருபாபேலின் குமாரன், செருபாபேல் சலாத்தியேலின் குமாரன். இங்கேயும் ஸ்பெல்லிங் வித்தியாசமா இருக்கு. சொராபாபேல் செருபாபேலை குறிக்குது. இப்படி செருபாபேல் தலைமையில தான் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த செருபாபேல், யோசுவா இவங்க லீடர்ஷிப்ல தான் இவங்க வராங்க, முதல் குரூப். இந்த அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வந்து நாடு திரும்பியவர்களை குடும்பம்
எந்த குரூப்பை சேர்ந்தவங்க, அடுத்து எந்த ஊரை சேர்ந்தவங்க சொல்லி அதை விவரமா சொல்லப்பட்டிருக்கு. எண்ணிக்கையும் இருக்கு, எத்தனை பேருன்னு சொல்லி. அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. முதலாவதாக பார்க்கும் பொழுது வெவ்வேறு தரப்பட்ட மக்கள் வராங்க, பல தரப்பட்ட மக்கள். அடுத்து 2ஆம் அதிகாரம் 36 to 39 வந்து ஆசாரியர்களுடைய குடும்பங்கள் கொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஆவிக்குரிய தலைமையின் மறுசீரமைப்பை குறிக்கிறது, ஆசாரியர்கள். அதை தொடர்ந்து லேவியர்கள், ஆலய பாடகர்கள், வாயிற்காவலர்கள், நிதனீமியர் கணக்கிடப்பட்டனர். இந்த நிதனீமியர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, யோசுவாவின் காலத்துல கிபியோனியர்கள் வந்து அவனை ஏமாற்றி வந்து இஸ்ரவேலரோட சேர்ந்துருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், யோசுவா புஸ்தகத்துல அங்கே கிபியோனியர்கள் நினைச்சாங்க, பொய் சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயந்ததுனால பொய் சொல்லி என்ன செய்யறாங்க, அங்கே இஸ்ரவேலருக்கும் அவங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகுது. எனவே அவங்க தப்பி வைக்கப்படுறாங்க, அழிவில் தப்பி வைக்கப்படுறாங்க. ஆனா யோசுவா என்ன செய்யறாரு, அவங்கள ஆலயத்துல வேலை வைக்கிறதுக்கு, விறகு வெட்டுறதுக்கு இப்படிலாம் சொல்லி அவங்கள யூஸ் பண்றாரு. அவங்க தான் நிதனீமியர். அவங்க கோயில்ல ஆலயத்துல பணியாளர்கள். அவங்க லிஸ்டும் இங்க போடப்பட்டிருக்கிறது, திரும்பி வந்தாங்க லிஸ்ட்ல. அடுத்து 59 to 63 வந்து அங்கே சிலருக்கு என்ன செய்ய முடியல, அவங்க பியூர் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரேலின் சந்ததியில வந்தவங்கன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ண முடியல. அல்லது ஆசாரிய பாரம்பரிய சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க ப்ரூவ் பண்ண முடியல. எனவே அப்போ வந்து திர்ஷாதா என்பவர் என்ன செய்யறாருன்னா ஒரு காரியம் செய்யறார். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். பூரீம் தும்மீம் என்பவர்களுள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். எனவே அவங்கள வந்து அந்த இஸ்ரவேலுடைய அந்த யூதர்களுடைய இதுல அவங்கள கணக்குல சேர்க்கல, அவங்களுக்கு அந்த நிலைமையை கொடுக்கல. ஏன்னா அவர் பியூரிட்டியை கடைபிடிக்கணும்னு சொல்லி. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் வந்து மற்றவங்களோட சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவங்க ஒரு அந்த ஐடென்டிட்டி, தங்களுடைய அந்த விசேஷ தன்மையை அவங்க பாதுகாக்கணும். எனவே அதை வந்து நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில அவங்க கொண்டு வந்த கழுதைகள், ஒட்டகங்கள், குதிரைகள், அவங்க கொண்டு வந்த எல்லா செல்வம், அவங்க எல்லாம் மொத்த எண்ணிக்கையுடன் முடிவடைகிறது. இது நாடு திரும்பியவர்களுக்கு தேவன் அருளிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அடுத்து 68 முதல் 70 வசனத்துல நாடு திரும்பியவர்கள் ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு காணிக்கைகளையும் பொருட்களையும் மன உற்சாகமாய் வழங்குகிறார்கள். ஏன்னா கோரேஸ் ராஜா சொல்லி இருந்தாரு, நீங்க போறவங்க எல்லாம் போங்க, நீங்க போக முடியாதவங்க என்ன செய்யுங்க, நீங்க செல்வத்தை நீங்க அவங்கள்ட்ட கையில கொடுத்து அனுப்புங்க, பொன்னையும் வெள்ளியையும் நீங்க கொடுத்து அனுப்புங்க, அவங்க போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டட்டும் சொல்லி சொன்னதுனால அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்தவங்க நினைச்சாங்க, அவங்களும் தங்களுடைய பங்கை கொடுக்கிறாங்க. பாருங்க, மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். இப்படி மன உற்சாகமாய் தேவனுக்கு காணிக்கை கொடுத்தாங்க. தேவனுடைய வசனத்துல வாசிக்கிறோம்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம கொஞ்சமா கொடுத்தாலும் சரி, அதிகமாய் கொடுத்தாலும் சரி, மன உற்சாகமாய் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கணும். தேவனுடைய ஊழியத்துக்கு மன உற்சாகமாய் கொடுக்கணும். அதைத்தான் தேவன் பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய கொடுக்கிற தொகை வந்து கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அது நம்ம ஒரு தியாகத்தோடு கொஞ்சமா இருந்தால் கொடுக்கும் பொழுது, ஒரு உற்சாகமா கொடுக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறாரு, அதை அங்கீகரிக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து 3ஆம் அதிகாரம். இதுவும் இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான பகுதி. இங்க வந்து மீண்டும் கட்டி எழுப்புறாங்க. அந்த கோரேஸ் ராஜா சொன்ன அந்த கட்டளை வந்து நிறைவேறுது, அல்லது தேவனுடைய சித்தம் நிறைவேறுது. முதலாவது பார்க்கும் பொழுது அவங்க பலிபீடத்தை கட்டுறாங்க. பலிபீடத்தை மீண்டும் கட்டுதலும் பார்க்கிறோம். அங்குள்ள மக்களுடைய, ஏன்னா அங்க விட்டு போன மக்கள் வந்து இவங்களுக்கு சத்துருக்களா இருந்தாங்க. பாபிலோனுக்கு போகாத மக்கள், அவங்களுக்கு ஒரு பயம் இருந்து. ஆனாலும் கூட அங்க யெசுவா மற்றும் செருபாபேலின் தலைமையில முதலா தேவனின் பலிபீடத்தை மீண்டும் கட்டினார்கள். அவர்களை சுற்றி இருந்த தேசத்து மக்களுக்கு பயந்தாலும் அவர்கள் பலிபீடத்தை மீண்டும் கட்டி
மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். எழுப்புதலுடைய ஒரு முதல் ஆரம்பம் என்னன்னா, பலிபீடத்தை நாம் சரி பண்ணுதல். எலியா தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது அங்க பாகால் தீர்க்கதரிசிக்கு சவால் விடுறாரு. அப்ப அங்க பலிபீடத்தை கட்டி அங்கே அக்னியினால் உத்தரவு அருளும் தேவனே மெய்யான தேவன் சொல்லி அங்க ஒரு பெரிய சேலஞ்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆபிரகாம் வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் போற இடத்தெல்லாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தேவன் தொழுது கொள்வார். அது மாதிரி நீங்களும் நானும் தேவனோடு உள்ள அந்த உறவை நாம் சரியாக காத்துக்கொள்ள வேண்டுமானால் அவரோடு உள்ள அந்த பலிபீடம் அல்லது ஆராதனை, அவரோடு உள்ள உறவை நாம் சரியாக நாம் வைப்பது மிக மிக அவசியம். புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழி நமக்கு நாம் செலுத்த வேண்டிய பலி நம்முடைய சரீரங்களை தேவனுக்கென்று நாம் உயிரோட இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க என்ன செய்தாங்க, விலங்குகளை மிருகங்களை அவங்க கட் பண்ணி பலியிட்டு அவங்க உயிரை எடுத்து அதை பலி செலுத்தினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகின்ற நாம் நம்முடைய உயிரை நாம் கொடுக்க வேண்டாம். நாம் உயிரோடு இருந்து கொண்டே நம்முடைய ஆசைகளுக்கும் நம்முடைய விருப்பங்களுக்கும் நாம் செத்தவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக, அப்படி ஜீவ பலியாக நம் சரீரத்தை நாம் கொடுப்பது மிக மிக அவசியம் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியா அவங்க கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். கூடார பண்டிகை எதை குறிக்கினா, அவங்க இஸ்ரவேல் தேசத்துல எகிப்து தேசத்துல அவங்க அடிமைகளா இருந்ததை நினைப்பூட்டுவதற்காக வேண்டி கூடாரம் அமைச்சு அவங்க பண்டிகை கொண்டாடினார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி அனைத்து பலிகளையும் செலுத்தினர். அவங்க தொடர்ந்து வழக்கம் போல் சர்வாங்க தகன பலிகளையும் உற்சாக பலிகளையும் செலுத்த தொடங்கினார்கள். வாசிக்கலாம். அங்கே 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நேமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். இது பலிபீடம். 7ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. எனவே என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பிளான் பண்றாங்க, ஆலயத்தை திரும்ப கட்டுறதுக்கு என்ன தேவைப்படும், மரங்கள் தேவைப்படும், அதே மாதிரி கல்கள் தேவைப்படும். அதுக்கெல்லாம் அவங்க பிளான் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, 7ஆம் வசனத்துல அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜனபானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். அதே மாதிரி சிற்பாசாரிகளையும் அவங்க ஆயத்தம் பண்றாங்க. இப்படி சொல்லி அவங்க அஸ்திபாரம் அமைக்கின்ற ஒரு காரியம் நடைபெறுகிறது. அப்போ அவங்க ரொம்பவும் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு மையம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆலயம்தான். அவங்களுக்கு பெரிய மையம். எப்படி அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆலயம் கட்டிடங்கள் அல்ல. ஏன்னா தேவன் சொல்றாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி என் பாதபடி, எனக்கு நீங்கள் ஆலயத்தை கட்டுவீர்களோன்னு சொல்லி சொல்றார். ஆனா இன்றைக்கு நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கு. பாருங்க, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். 70 வருஷம் கழிச்சு திரும்பி வராங்க. அங்க தேவாலயம், சாலமோனுடைய அந்த தேவாலயம் எல்லாம் இடிக்கப்பட்டு போயிட்டு, ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, அங்கே பின்னால பார்க்கலாம். அது அங்க ஒரு 2 விதமான எமோஷன். ஒரு குரூப் வயசானவங்க என்ன செய்தாங்கன்னா அழுதாங்க. ஏன் அழுதாங்கன்னா, அந்த பழைய சாலமோன் ராஜா காலத்து ஆலயம் பெரிய அளவு பிரம்மாண்டமான ஆலயம். ஆனா இவங்க இங்க திரும்ப கட்ட போற ஆலயம் அளவு சின்னது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே வேதனை. எனவே தான் அவங்க என்ன செய்யறாங்க, பலர் சந்தோஷமா கம்பீர சத்தமா அவங்க ஆராவரிக்கிறாங்க. எப்படி ஆராவரிக்கிறாங்க பாருங்க, பாடுறாங்க மாறி மாறி. 11ஆம் வசனத்துல, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி
பாடினார்கள். ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்லி பாடும் பொழுது, இன்னொரு குரூப் என்ன செய்தாங்க, அவங்க பாடி முடிச்ச உடனே இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது சொல்லி தேவனை புகழ்ந்து அங்கே மாறி மாறி பாடுகிறார்கள். அப்ப மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். ஐயோ, சாலமோன் காலத்துல இருந்த ஆண்டவருடைய ஆலயம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது, எவ்வளவு பெருசா இருந்தது, எவ்வளவு ஒரு மகிமையுள்ளதா இருந்தது. ஆனா இப்போ வந்து ஒரு சின்ன ஆலயம் தான் கட்ட போறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே வேதனை. அவங்க அழுதாங்க. ஆனா மற்றவங்க இளைய சந்ததி என்ன செய்றாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. தேவனுக்கு நம்ம ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு சம்பவத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. திரும்பி வந்தவங்க பலிபீடம் கட்டி ஆலயத்துக்கான அஸ்திவாரத்தையும் அவங்க கட்டி எழுப்பி விட்டார்கள். ஒரு குரூப்புக்கு ஒரே அழுக, இன்னொரு குரூப்புக்கு ரொம்பவும் சந்தோஷம். அவங்க துதிக்கிறாங்க, ஆண்டவரை மகா கம்பீரமா சத்தமிட்டு அவங்க ஆர்ப்பரிக்கிறார்கள். நம்ம தேவனுடைய அந்த வல்லமையை கண்டு நன்மையை நினைச்சு நம்ம தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும். குரல்களை உயர்த்தி நம்ம என்ன செய்யணும், தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒருமனப்பாடு காணப்படுது. ஒருமனப்பாடு 3ஆம் அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் எனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். தேவனுடைய பணியை செய்வதற்கு ஒருமனப்பாடு மிக மிக அவசியம். ஆனா இன்றைக்கு பரிதாபமான நிலைமை என்றால் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல ஊழிய பாதையில ஒருமனப்பாடு இல்லை. ஒருமனப்பாடு மிக மிக அவசியம். அதற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் நீங்கள் என்ன செய்வீங்க, அழிந்து போவீங்க. ஆனா இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறது ஒரு துக்கமான நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்முடைய சபைகள் தப்புவிக்கப்பட நாம் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே முதல் 3 அதிகாரத்தை பார்த்தோம். முதல் அதிகாரத்துல வந்து கோரேஸ் ராஜா தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய ஏவுதலின்படி அங்கே தன்னுடைய யூத மக்களை, நீங்கள் எருசலேமுக்கு திரும்பி போங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக போங்க, அதற்கான எல்லா காணிக்கையெல்லாம் கொண்டு போங்க, நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த அந்த ஆலய பாத்திரங்களை எல்லாம் கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்றார் முதல் அதிகாரத்துல. 2வது அதிகாரத்துல யார் யாரெல்லாம் செருபாபேலின் தலைமையில திரும்பி எருசலேமுக்கு வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய விவரம், அந்த லிஸ்ட் இருக்குது 2வது அதிகாரத்துல. 3வது அதிகாரத்துல அங்கே தேவனை ஆராதிப்பதற்காக பலிபீடம் கட்டுதலையும் தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கென்று அஸ்திவாரம் இடம்படுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று அவங்களுக்கு. அதே வேளையில அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம் என்னன்னு காட்டி, பெரிய துக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இருந்த அந்த சாலமோனின் ஆலயத்தின் மகிமை, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஏக்கம். அதனால அவங்க அழுதாங்க, மற்றவங்க சந்தோஷப்பட்டு ஆரவாரித்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமைக்காக நாம் ஏங்குகிறோமா? இந்த முதியவர்கள் வந்து அழுதாங்க, எதுக்காகனா அந்த மகிமையான ஆலயம் திரும்பவும் இல்லையே அப்படின்னு சொல்லி. தேவ மகிமைக்காக நாம் கெஞ்சுவோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பலிபீடத்தை நாம் சரிப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒருமனப்பாட்டோடு செயல்படுவோம். தேவ சுத்தத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன தீர்க்க தரிசனம்
கரெக்டாக சரியாக 70 ஆண்டுகள் கழித்து ஒரு புறஜாதியான் உம்மை அறியாத ஒரு ராஜாவின் மூலமாக நிறைவேற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அது மட்டுமல்ல நான் அவனுக்கு பெயர் தரித்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களும் உம்முடையது ஆண்டவரே. எல்லா ராஜாக்களையும், எல்லா ஜனாதிபதிகளையும், எல்லா பிரதம மந்திரிகளையும் நீர் ஆண்டவர் நியமித்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறேன். அதுபோல ஆண்டவரே, சங்கீதம் 2 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. பூமியின் ராஜாக்கள் உமக்கு விரோதமாக கலகம் பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. ஆனால் பரலோகத்தில் வீற்றிருக்கவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை எகிழுவார் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய சபைக்கு விரோதமாக எந்த அதிகாரமும் எதிர்த்து நிற்க முடியாது கர்த்தாவே. உம்முடைய திட்டத்தை யாருமே நிறுத்த முடியாது கர்த்தாவே. இதோ நீ சொல்லியிருக்கீங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டு கொள்கிற யாவரும் பாக்கியவாங்க. இந்த பயத்தை எங்கள் தேசத்தை ஆளுகின்ற ஆண்டவரே, உலகத்தின் பல தேசங்களை ஆளுகின்ற தலைவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. உண்மை குறித்த பயத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு நாளிலே நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கொஞ்ச நாளிலே அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது கர்த்தாவே. அதற்கு முன்பாக உண்மை கண்டுகொள்ள நீ கிரியை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். இதுபோல எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். நாங்களும் கூட நம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரே, செருபாபேலை போல, இயேசுவாவை போல ஆண்டவரே நாங்கள் செயல்பட உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். அதற்கான கீழ்ப்படலை தாரும் ஆண்டவரே. அதற்கான வல்லமை எங்களுக்கு தாரும். அதற்கான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாமத்துக்கு மகிமையா வாழ உதவி செய்யும். தொடர்ந்து நடக்கிற பைபிள் ஸ்டடி எல்லாம் நீர் ஆசீர்வதித்துக் கூட எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.